அலாவுதீனும் அற்புத விளக்கும். கதை 13. திருமண விழா நிகழ்ச்சிகள் தொடங்கிட சுல்தான் உத்தரவிட்டார். ராஜ்யத்தின் அனைத்து மக்களும் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இன்றி இந்த திருமண கொண்டாட்டத்தில் திளைத்தனர். ராஜ்யத்தின் தொலைதூர பகுதிகளிலிருந்தும் ஆளுநர்கள் மற்றும் பிரபுக்கள் திருமண விழாவில் பங்கேற்க வருகை தந்தனர். விருந்தினர்கள் அல்லாவுதீனின் மாளிகையை கண்டபோது ஓர் இரவில் இப்படி ஒரு மாளிகையை கட்ட முடியுமா என்று வியந்தனர். திருமண விழா நிறைவு பெற்றது. மணமகளை வரவேற்க அனைவரும் அல்லாவுதீனின் மாளிகைக்கு சென்றனர். ஜன்னல் வழியாக அல்லாவுதீனை இளவரசி நோக்கினாள். அவனது தோற்றப்பொழிவைக் கண்டு அவன் மீது காதல் கொண்டாள். மாலை பொழுது. மந்திரிகளும் உயர் அதிகாரிகளும் மாபெரும் ஊர்வலமாக அல்லாவுதீனை அரச குளியல் துறைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே அவன் குளித்தான். வாசனை திரவியங்கள் பூசி புத்துணர்வு பெற்றான். பாதுகாவலர்கள் புடைசூழ வீடு திரும்பினான் அல்லாவுதீன். இச்சமயத்தில் சுல்தான் தன் சுற்றத்தினரை நோக்கி இளவரசியை அல்லாவுதீனின் மாளிகைக்கு கூட்டிப் போக உத்தரவிட்டார். வேலைக்காரர்களும் அடிமை பெண்களும் தீபங்கள் மெழுகுவர்த்திகள் ஏந்தி இளவரசியை அவளது கணவன் வீட்டிற்கு சீரும் சிறப்புமாக அனுப்பி வைத்தனர். அல்லாவுதீனின் தாய் இளவரசியின் பக்கம் நடந்தார். இதைத் தொடர்ந்து அடிமை பெண்கள் மணிகள் பதித்த மெழுகுவர்த்தி ஏந்தி அணிவகுத்து சென்றனர். அவர்கள் இளவரசியை மணமக்கள் அறைக்கு கொண்டு போய்விட்டனர். மணமக்கள் அறை பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அப்போது அல்லாவுதீன் இளவரசி இருக்கும் அறைக்குள் நுழைந்தான். மணமகளின் முகத்திரையை விலக்கினான். இளவரசியின் கொள்ளை கொள்ளும் அழகு அவனை மயக்கியது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட காதலில் திளைத்தனர். மறுநாள் காலை அல்லாவுதீன் எழுந்தான். அரசருக்குரிய உயர் ரக ஆடையை அணிந்து கொண்டான். பிறகு ஏராளமான பாதுகாவலர்களுடன் நகர்வலம் சென்றான். அவன் குதிரை மீது செல்லும் வழி எங்கும் அடிமைகள் பொன்னை வாரி தூவினர். வயோதிகர் முதல் சிறுவர்கள் வரை அனைத்து மக்களின் உள்ளங்களும் அல்லாவுதீனின் நற்செயல்களால் ஈர்க்கப்பட்டனர். அவன் பெயரும் பெருமையும் அந்த தேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் பரவியது. அல்லாவுதீன் இதுவரை மந்திர விளக்கை வைத்து தனக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றிக் கொண்டான். இளவரசியை மணந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த சமயத்தில் உலகத்தில் மற்றொரு பக்கத்தில் இருக்கும் மந்திரவாதி விளக்கை எடுக்காமல் வந்துவிட்டதை நினைத்து பொசுங்கிக் கொண்டு இருந்தான். அல்லாவுதீன் குகைக்குள் கிடந்து சாகட்டும் என்று விட்டு சென்றானே, அவனேதான் அல்லாவுதீனின் போலியான மந்திரவாதி சித்தப்பா. தன் சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்த பிறகும் விளக்கை பெற வீணாய் தான் படாத பாடுபட்டதை எண்ணி புழுங்கிக் கொண்டு நாட்களை கழித்து வந்தான். எனக்கு சந்தோஷம்தான். இப்போது அந்த அல்லாவுதீன் குட்டி பிசாசு மடிந்து போயிருப்பான். விளக்கு இன்னமும் அந்த பொக்கிஷ குகையில் பத்திரமாக இருக்கும். அதை என்னால் திரும்ப பெற இயலும். இப்படி தனக்குத்தானே தினமும் சொல்லிக் கொண்டு இருப்பான் அந்த மந்திரவாதி. ஒரு நாள் தன் மந்திரத்தை பிரயோகித்து அல்லாவுதீன் செத்துவிட்டானா, விளக்கின் தற்போதைய நிலை என்ன என்பதை அறிய மணல் கொண்டு வரைந்து மந்திரத்தை உச்சரித்தான். பின்னர் தன் மந்திரத்தின் உதவியோடு மணலில் வந்த உருவங்களை கவனமாக கவனித்தான். அல்லாவுதீன் உயிருடன் இருக்கிறான். அவனிடம் விளக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான். கோபத்தில் கொந்தளித்தான். அந்த விளக்குக்காக நான் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு, தாங்கிய வலி வேதனைகள் எவ்வளவு, எவனும் இத்தனை பாடுபட்டிருக்க மாட்டான் என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான் மந்திரவாதி. இந்த உதவாக்கரை பயல் இப்போது விளக்கை எடுத்து விட்டானா? அதன் மந்திர சக்தி என்ன என்பதை அவன் தெரிந்து வைத்திருப்பான். இன்று உலகில் அவன்தான் பணக்காரர்களில் முதலிடத்தில் இருப்பான் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அவனை அழித்திட வேண்டும் என்று மந்திரவாதி யோசித்தான். மீண்டும் ஒரு முறை மண்ணில் மந்தரித்து உருவங்களை ஆராய்ந்து பார்த்தான். அல்லாவுதீன் பெரும் செல்வங்களுக்கு அதிபதியாகி இளவரசியை மணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதை தெரிந்து கொண்டான். பொறாமையால் வெறிபிடித்த பைத்தியமாகி உடனே அல்லாவுதீன் இருக்கும் சீனாவுக்கு புறப்பட்டான் மந்திரவாதி. நெடும் பயணத்துக்கு பிறகு அல்லாவுதீன் வாழ்ந்து வந்த தலைநகரை அடைந்து அங்கு ஒரு பயணியர் விடுதியில் தங்கினான். அங்கே எல்லோரும் அல்லாவுதீன் மாளிகையின் பிரம்மாண்டம் பற்றி பேசிக்கொண்டு இருந்தனர். அவன் எங்கெல்லாம் கடந்து சென்றானோ அங்கெல்லாம் மக்கள் அல்லாவுதீனின் ஈகை குணம் நற்பண்பு பற்றியே பேசிக்கொண்டு இருந்தனர். உடனே அருகில் பேசிக் கொண்டிருப்பவரிடம் சென்று,
நான் வெளியூரிலிருந்து வருகிறேன். யார் அந்த அல்லாவுதீன்? அல்லாவுதீன் மாளிகையை பற்றியே அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கிறீர்களே, அது எங்குள்ளது? அதை நானும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று மந்திரவாதி தந்திரமாக பேசினான். ஏன், அதற்கென்ன, தாராளமாய் காண்பிக்கிறேன் என்று அல்லாவுதீனின் மாளிகை முன்பு மந்திரவாதியை அழைத்து வந்து விட்டார். மாளிகையை அண்ணாந்து பார்த்தான். அதிசய விளக்கின் வேலைதான் என்று உணர்ந்து கொண்டான் மந்திரவாதி. தையல்காரன் மகனுக்கு சவக்குழி தோண்டிவிட வேண்டும். முன்பு ஒரு ரொட்டி துண்டுக்கு கூட வழியில்லாமல் கிடந்தவன் இப்போது வாழ்கிற வாழ்க்கை என்ன? துக்கமும் பொறாமையும் அவனை பொசுக்கிக் கொண்டிருந்தது. தான் தங்கியிருந்த விடுதிக்கு வந்து சேர்ந்தான். மந்திர பலகையை எடுத்தான். மண்ணை போட்டு மந்திரித்து எங்கே விளக்கு இருக்கிறது என பார்த்தான். அது மாளிகையில் இருப்பதையும் அல்லாவுதீனின் கைகளில் இல்லை என்பதையும் அறிந்து கொண்டான். உற்சாகமாக மகிழ்ச்சி பொங்க உரக்க கத்தினான். என் வேலை சுலபமாகிவிட்டது. விளக்கை எடுத்திட எனக்கு வழி தெரிந்துவிட்டது என்றான் மந்திரவாதி. தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்க கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி நண்பர்களே.